வணக்கம் தோழர்களே! இன்னைக்கு கோப்பெருந்தேவி பார்ட் 2. நேத்து நேத்து வீடியோல பார்த்துருப்பீங்க. அவள வந்து விட்டுட்டு திருப்பி கூட்டிட்டு வந்தேன்னு. ஏன்னா, அவள நல்லா பார்த்துக்க முடியாது. நாங்க 2 வீட்ல இருந்தோம். நான் வந்து எம்பிஏக்கு அப்ராட் போலான்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஆனா, நான் போகல. ஏன்னா, அவள பார்த்துக்கணும் அப்டின்ட்டு நான் சென்னையிலேயே ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன். அப்படிதான் நான் விஐடில போய் ஜாயின் பண்ணேன். அதே மாரி அ நான் ஆப்ரேட் பண்ணியே ஆகணும். கண் ஆப்ரேஷன் பண்ணிறலான்ட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் ட்ரை பண்ணேன். அதெல்லாம் எனக்கு செட் ஆகல. ரொம்ப ஹைஜீனும் பெருசா இல்ல. ஸோ நான் வந்து பிரைவேட்லயே ட்ரை பண்ணேன். எஸ்கேஎஸ் ஹாஸ்பிட்டல், வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ல போய் நான் ட்ரை பண்ணோம். ரொம்ப கம்மியான விலையில 5000 டூ 6000 ருப்பீஸ்ல மாத்திரைலாம் சேர்க்காம எனக்கு ஆப்ரேட் பண்ணாங்க. நான் வந்து ப்ளஸ் 15,000 இதுக்கு அந்த ஸ்டேக்கு குடுத்துருந்தேன். பெர் டேக்கோ 750யோ 1000ஓ 750யோ இப்போ மாறி இருந்திருக்கலாம். அப்போ முன்னாடியே 750 ஐ திங்க் ஸோ. எனக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி குடுத்தாங்க. ஸ்ட்ரீட் டாக்னால நெறைய ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ எஸ்கேஎஸ் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஒரு தேங்க்ஸ். அவங்கனால தான் இது முடிஞ்சுச்சு. ஆனா இது பண்ணதுக்கு அப்புறமும் அவளுக்கு வந்து ஐசைட் வரல. ஏன்னா வந்து ரெட்டினா பாதிச்சிருச்சு. அந்த கேட்ராக்ட் ரொம்ப நாள் இருந்ததுனால ரெட்டினா பாதிப்பு வந்துருச்சு. ஸோ ப்ளஸ் இப்போ வந்து இரிட்டேஷன் இல்லாம அவ இருக்கா. கேட்ராக்ட் இரிட்டேஷன் இல்லாம அவளால இருக்க முடியுது. நாங்க ட்ரை பண்ணோம். அது நடக்கல. ஆனா அவ ஒரு கண்லயே அவ வந்து எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணிக்கிறா. அவ ரொம்ப புத்திசாலியான ஒரு டாகு. ரொம்ப இன்டெலிஜென்ட். நம்ம நெனைக்கிற மாரி இல்ல. ரொம்ப ரொம்ப ஷி இஸ் லைக் அன் ஏஞ்சல்ன்ற மாரி தான் அவ. என் லைஃப்ல அவ அப்படிதான் இருந்தா. யாருமே இல்லாத நேரத்துல அவ வந்து ஒரு ஒரு ஏஞ்சல் மாரி எனக்கு வந்தா. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க் யூ.